சின்ன பைய பார்த்து பாடியாச்சு, விழிச்சிருங்க தூங்காதீங்க அப்படிங்கறத பத்தியும் பாடியாச்சு. ஸோ இப்போ ஒரு பாட்டு வந்து இது மாத்திரம் போராது, ஏன்னு கேள்வி கேட்கணும், பகுத்தறிவும் வேணும், there should be discretion in thinking அப்படிங்கறத வந்து வெளிப்படுத்துற மாதிரி ஒரு ஏன் என்ற கேள்வி இங்கு கேட்காமல் வாழ்க்கை இல்லை, நான் என்ற எண்ணம் கொண்ட மனிதன் வாழ்ந்ததில்லை. பகுத்தறிவு அப்படின்றதுதான் வந்து மெயின் தீமா. ஏன் அப்படின்னு கேள்வி கேட்கணும். கேட்காம வந்து வாழ்க்கையே இல்லை. பகுத்தறிவு வந்து பிறந்ததே வந்து கேள்விகள் கேட்டதுனால. அந்த எவல்யூஷனுக்கு வந்து நாலேஜ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபியூச்சருக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஏன்னு கேட்கற ஒரு விஷயம். புரட்சி டெஃபினேஷன் சொன்னது வந்து ஒரு விஷயம் வந்து எல்லாரும் பண்ணிட்டு இருக்காங்க, ஆனா அதை கொஸ்டின் பண்ணி வேற மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்றது புரட்சி அப்படின்னு எடுத்துக்கலாம். இங்க இந்த எல்லாருமே அடிமைகளா இருக்காங்க, இந்த ஒரு அடிமை மாத்திரம் வந்து ஒரு குரல் கொடுக்கறாரு, நம்ம எல்லாரும் ஏன்ற கேள்வி கேட்கணும். பகுத்தறிவு பிறந்ததெல்லாம் கேள்விகள் கேட்டதனாலே, உரிமைகளை பெறுவதெல்லாம் உணர்வுகள் உள்ளதனாலே. அந்த அடிமைகள்லாம் ரொம்ப எஃபிஷியன்ட் அடிமைகளா இருக்கும். ப்ரொடக்ஷன் வந்து பயங்கரமா இருக்கும். ஸோ அந்த டைம்ல வந்து இன்ஸ்பெக்ட் பண்ண வருவாங்க. சூப்பர்வைசர். ஸோ அந்த சமயத்துல வந்து எம்ஜிஆர் வந்து he will start singing this song. சம்பந்தமே இல்லாம புகழி சீக்கிரமே இந்த தீவு சொற்கவரி ஆகிவிடும் போது எல்லாம் இந்த அடிமைகளின் உழைப்பால் தானே. சந்தேகம் என்ன, நமக்கு வாய்த்த அடிமைகள் மிக மிக திறமைசாலிகள், ஆனால் வாய்தான் காது வரை இருக்கு. அண்ட் இந்த சாங்கோட ஃபர்ஸ்ட் 2 லைன்ஸ்ல வந்து ஒரு சோசியலிசம் கருத்தும் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க, அது உண்மையா? ஆமா, நான் என்ற எண்ணம் அப்படின்னா வந்து செல்ஃப் தாட், உங்களை பத்தி நினைச்சிட்டு இருக்க ஒரு தாட் அப்படின்னு எடுத்துக்கலாம். இன்னொரு இது வந்துட்டு தனியுடைமை, எனக்காக சம்பாதிக்கிற ஒரு செல்ஃப் சென்டர்ட் அப்ரோச், அது இல்லாம இருக்கணும் அப்படின்றது. ஸோ சோசியலிசம் இஸ் ஆல்வேஸ் அபவுட் சொசைட்டி. நீ வந்து சொசைட்டிக்கு என்ன கான்ட்ரிபியூட் பண்ற, சொசைட்டி as a whole is it going up, அதுதான் வந்து அதோட இம்பார்ட்டன்டான டெனன்ட். அதுல வந்து நான் அப்படின்னு நீங்க பார்க்கவே முடியாது, தனிச்சு இயங்க முடியாது. ஆய கடமை செஞ்சுட்டேன், நீ உன் கடமை செஞ்சியா? நீ பெருசா லண்டன்ல படிக்கிறதுக்காக இந்த பூமியில பொன்னா விளைச்சு அனுப்பிச்சமே அந்த காட்டு மிராண்டி பயலுக்கு என்ன பண்ண? நீ ஏதாவது பண்ணு, அதுக்கப்புறம் வீட்டை விட்டு போ, ஹோட்டல் வையி, ரெஸ்டாரண்ட் வையி, அந்த தெலுங்கு கழிச்சு கல்யாணம் பண்ணிக்க, பழஞ்ச மாதிரி என்னப்பா. எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த காக்கா பாட்டுல வந்து படிக்காத நீங்க வந்து எங்க பகுத்தறிவாளங்களை பார்த்து கெட்டு போயிடாதீங்கன்னு சொல்றாரு. ஆனா இங்க வந்து ஏன் என்ற கேள்வியில இருந்தா பகுத்தறிவு வரும், இங்க பகுத்தறிவு வந்து ஒரு நல்ல விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுல பகுத்தறிவு வந்து ரொம்ப சர்க்காஸ்டிக்கான ஒரு பகுத்தறிவு. பகுத்தறிவு இருக்கு அப்படின்னு நம்ம எல்லாம் சொல்லிட்டு இருக்கோமே, அந்த மீனிங்ல அவர் சொல்றாரு. இவ்வளவு பகுத்தறிவு இருந்தும் நம்மளுக்கு ஷேர் பண்ணி வாழ தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சொன்னது. இங்க வந்து வேணும் அப்படிங்கிற ப்ரோஆக்டிவா சொல்ற விஷயம். இங்க மீன் பண்ற பகுத்தறிவு வந்து சர்க்காசம் இல்லாம பகுத்தறிவு தேவை. எனக்கு அதுல நம்பிக்கை கிடையாது. ஆக்சுவலி இந்த பாட்டோட மெயின் தீமே வந்து உழைப்பவர்களோட அவங்க எப்படி சுப்பீரியர், ஸோ நம்மளோட தோல் வழினால வந்து உலகம் மாறும். ஏன்னா அவங்க வந்து அடிமைகளா இருப்பாங்க. ஸோ அவங்க தான் ஆக்சுவலா அந்த ஒரு ஐலண்டே டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. ஸோ அந்த சுப்பீரியாரிட்டி அவங்களுக்கு இருக்கு. அவங்க பண்ற வேலைக்கான பெருமைகளை எம்ஜிஆர் வந்து அந்த கூட இருக்கிற மற்ற அடிமைகள்லாம் வந்து எடுத்து சொல்ற மாதிரி. காய்ந்திருக்கும் மழை காலத்தில் வெள்ளங்கள் பாய்ந்திருக்கும் நம் கோள்வழியால் அந்த நாள் வரலாம், அன்று ஏழை எளியவர்கள் நலம் பெறலாம். இந்த பாட்டுல பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம், மத்தவங்க எல்லாம் பயங்கரமா வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, ஆனா எம்ஜிஆர் வந்து அங்கேயும் இங்கேயும் சுத்திட்டு 2 பேர் வந்து மரத்தை தூக்கிட்டு போயிட்டு இருப்பாங்க, இவர் போய் அந்த மரத்து மேல உட்காந்துட்டு. ஸோ அது ஒன்றும் வந்து சான்ஸ் ஆஃப் எம்ஜிஆர் எப்பயுமே வந்து ரொம்ப சுறுசுறுப்பா ஏதாவது பண்ணிட்டே இருப்பார். இந்த பாட்டுல வந்து வேலையே பண்ண மாட்டேன். முன்னேற்றம் என்பதெல்லாம் உழைப்பவர் உழைப்பதனாலே, கடமைகளை புரிவதெல்லாம் விடுதலை வேண்டுவதாலே. இது வந்து அந்த உழைப்பாளிகள் எல்லாம் ஒரு பெடஸ்டல்ல தூக்கி வைக்கிறாரு. அண்ட் அது ஒரு விதத்துல திராவிட இயக்கத்தோட ஒன் ஆஃப் த பேசிஸ் பாயிண்ட்ஸ். இப்ப நம்ம பார்த்த எல்லா பாடல்களுமே வந்து இந்த ஒரு திராவிட இயக்கத்தோட ஒரு லிங்கோட இருக்கிற பாடல்கள்லாம் பார்த்துருக்கோம். சோம்பேறித்தனம் இல்லாம வேலை செய்யணும் அப்படின்றது, அதுக்கப்புறம் பொது உடைமை, அதுக்கப்புறம் வந்து மூட நம்பிக்கைகளை ஒழிக்கிறது, அதுக்கப்புறம் இந்த பாட்டுல வர மாதிரி உழைப்பாளிகளை மேல கொண்டு வருது. இதெல்லாமே வந்து திராவிட இயக்கத்தோட ஒரு பிரின்சிபல்ஸ். அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா. அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா. ஆறிலும் சாவு, நூறிலும் சாவு, தாயகம் காப்பது கடமையடா.
உடைமைனா ப்ராப்பர்ட்டி. ஸோ ஃபியர்லெஸ்னஸ் இஸ் ஒன் ஆஃப் அவர் நமக்கு சொந்தமான ஒரு விஷயம். ரைட்ஃபுல்லி மறுபடியும் வீரம் அப்படின்றது வந்து ஒரு எல்லா பாட்டுலயுமே ஒரு அண்டர்லைங் தீம் மாதிரி இருக்கு. சின்ன பையில செய்திகள் கூட அவர் சொல்லுவார். நாளும் ஒவ்வொரு பாடும் கூறும் காலம் தரும் பயிற்சி உன்னரம்போடு தான் பின்னி வளரணும் தன்மான உணர்ச்சி. நரம்போடு பின்னி வளரணும் தன்மான உணர்ச்சி, அந்த தன்மானம் வீரம் இதெல்லாம் வந்து ஒன் ஆஃப் த கோர் திங்ஸ். இன்னைக்கு வரைக்கும் வந்து அதை வச்சுதான் நம்ம பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. தமிழனோட ஒரு கோர் உணர்ச்சிகளே அதான வீரம், மானம், கொடை, இதெல்லாம் வழி வழியா வர விஷயம் தான். யார பார்த்து கருப்புங்கிற தமிழ்நாடே கொந்தளிக்கும். ஆமா, ராமர் கருப்பு, கிருஷ்ணர் கருப்பு, காமராஜர் கருப்பு, கவிப்பேரரசு வைரமுத்து கருப்பு, அந்த பியானோ கருப்பு, திராட்சை கருப்பு, ஏன் திராவிட இனத்தின் உண்மையான நிறமே கருப்பு. ஒரு விஷயம் நம்ம பார்த்தது என்னன்னா, இந்த பாடல்கள் எல்லாமே வந்து சொசைட்டியை எதிர்த்து புரட்சியான கருத்துக்களை முன்வைக்குது. ஆனா அதெல்லாம் வந்து ஒரு ஆக்ரோஷமா வைக்காம கொஞ்சம் கேஷுவலாவோ நக்கலாவோ கொஞ்சம் வார்த்தைகள் வச்சு விளையாடாம ரொம்ப எளிமையா சோ இதுக்கு அப்புறம் 80sல வந்த நம்மளோட தமிழ் சினிமால இருந்த ஒரு புரட்சி 80ஸ்க்குனே வந்து ஒரு கோபமான ஒரு பீரியட்னு சொல்லுவாங்க. ரெட் அப்பதான் ஆரம்பிச்சது. எக்ஸாக்ட்லி. நம்ம கேப்டன் விஜயகாந்த் யூத்தா இருந்த டைம். ஆபாவாளன் அப்படியே நார்மலாவே கண்கள்லாம் ரெட்டா இருக்கும். கம்யூனிஸ்டா கோவப்பட்டாருன்னா எவ்வளவு ரெட்டா